சஞ்சீவ படுகொலை விவகாரம் ஜனாதிபதி அனுரா அளித்துள்ள உத்தரவாதம். எம்பிக்கள் கொலை செய்யப்பட்டால் சபாநாயகரே பொறுப்பு, சபையில் தயாஸ்ரீ காட்டம். வித்தியா படுகொலை 10 ஆண்டுகளில் வந்த தீர்ப்பு. சூத்திரதாரி தப்பிக்க உதவிய போலீசாருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்போம். வெளிநாட்டிலிருந்து நாடு திரும்பிய இளம்பெண் படுகொலை அம்பாறையில் கொடூரம். லஞ்ச ஊழல் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. முதலீட்டாளர்களுக்கு கரம் கொடுப்போம். ராதாகிருஷ்ணன் எம்பி கோரிக்கை. நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்திலே இன்று வளையகத்திலே வீடுகள் கட்டமைப்பதற்கு யாழ் செம்மணி சித்தப்பாத்தி இந்த மயானத்தில் உள்ள மனித புதைக்குழியை பார்வையிட்ட நீதவான். நிச்சயமாக இது தகனம் செய்யப்பட்ட எச்சங்கள் அல்ல, செயற்கை முறையிலே அல்லது மனிதர்களால் கொண்டு வரப்பட்டு தான் இங்கே ஏதோ ஒரு நிகழ்வு நடந்ததாக நாங்கள் ஐயப்படுகிறோம். மக்களை பாதுகாப்பதற்காக இருக்கும் உத்தியோகபூர்வ நிறுவனங்களில் சில நபர்களால் பாதாள உலகம் பரவியுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் பாதாள உலகத்தை முற்றிலுமாக ஒழிக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறியுள்ளார். 10வது நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு தொடர்பான அமைச்சர்கள் ஆலோசனை குழு கூட்டம் இன்று நாடாளுமன்றில் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற போது அவர் இதனை தெரிவித்தார். நாட்டின் நீதிமன்ற வளாகங்களின் பாதுகாப்பு குறித்து தனது கருத்துக்களை தெரிவித்த நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சட்டத்தரணி கர்ஷன நாணயக்கார நீதிமன்ற வளாகங்களின் பாதுகாப்பு குறித்து ஒரு முன்மொழிவு தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் சட்டத்தரணிகள் உட்பட அனைத்து தரப்பினரையும் ஆராய்ந்து நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீதிமன்ற வளாகங்களின் பாதுகாப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். மேலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ராணுவ முகாம்களை கொண்ட நிலங்களை அவற்றின் உரிமையாளர்களிடம் திருப்பித் தருவது தொடர்பான தகவல்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அன்றகுமார திசாநாயக்கவிடம் முன்வைத்தனர். வடக்கு கிழக்கில் மட்டுமல்ல, நாடு முழுவதும் முப்படையினரால் பயன்படுத்தப்படுகின்ற காணிகள் குறித்து மறு தணிக்கை அல்லது மதிப்பீடு நடத்தப்பட்டு காணிகளை விடுவிப்பது தொடர்பாக எதிர்கால முடிவுகள் எடுக்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் இதன்போது தெரிவித்தார். இந்நிலையில் சுற்றுலாத்துறையில் அதிக உற்பத்தி திறன் கொண்ட முதலீடுகளை செய்வதற்கும் சுற்றுலா விடுதிகள் உட்பட ராணுவ கட்டுப்பாட்டுள்ள வணிகங்களை பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்கள் முன்மொழியப்பட்டுள்ளன. இதன்படி எதிர்காலத்தில் தொடர்பில் ஆய்வு நடத்தி பொருளாதார நன்மைகளுக்காக அவற்றை பயன்படுத்துவது குறித்து முடிவு செய்ய முடியும் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கொலை செய்யப்பட்டால் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாவலராக சபாநாயகர் பொறுப்பேற்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்தார். வரவு செலவு திட்டம் குறித்து இன்றைய தினம் இடம்பெற்ற பாராளுமன்ற விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். புதுக்கடை நீதிமன்றத்தில் வைத்து கொல்லப்பட்ட பாதாள உலக குற்றவாளி கனேமுல்ல சஞ்சீவவின் கொலையானது நீதிமன்றத்திற்குள் சாட்சியாளர் கூண்டில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட முதல் சம்பவம் என்று தெரிவித்தார். சம்பவம் நடந்த நேரத்தில் காவல்துறை மற்றும் சிறப்பு படை அதிகாரிகள் ஏன் எதுவும் செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பிய அவர் இதுகுறித்து விசாரிக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துவதாக தெரிவித்தார். இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் இலங்கையின் தேசிய பாதுகாப்பை ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளது. அரசாங்கம் சமீபத்தில் பாதாள உலக நடவடிக்கைகள் குறித்து பிரச்சினைகளை தீர்ப்பதாக கூறியது. அதன் பின்னர் 4 போயா நாட்களுக்குள் மொத்தம் 13 துப்பாக்கிச்சூடு சம்பவங்களும் 2 அப்பாவி குழந்தைகள் உட்பட 12 இறப்புகளும் பதிவாகியுள்ளன. எனினும் தேசிய பாதுகாப்பு தொடர்பாக இந்த பிரச்சனையும் இல்லை என்று அரசாங்கம் இன்றும் கூறி வருகின்றது. நீதிபதிகளுக்கான பாதுகாப்பை நீக்குவதாக அறிவிக்கும் சுற்றறிக்கை எடுத்துக்காட்டிய தயாஸ்ரீ ஜெயசேகர போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு எதிராக நீதிபதிகள் எவ்வாறு தீர்ப்புகளை வழங்குவார்கள் என்று அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் அவர் கேள்வி எழுப்பினார். தற்போதைய சூழ்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கொள்ளும் அபாயங்களை அவர் சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு அல்லது பாதுகாப்பு இல்லாததால் அவர்களின் உயிருக்கு சபாநாயகரே பொறுப்பு என்றும் கோரினார். நாங்கள் பாதுகாப்பை கோரவில்லை, ஆனால் மற்றவர்களால் சுட்டுக் கொல்லப்பட நாங்கள் தயாராக இல்லை. இந்த சூழ்நிலையை அரசாங்கம் தீவிரமாக கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். புங்குடுதீவு மாணவி வித்தியா படுகொலை வழக்கில் முதன்மை சந்தேக நபர் சுவிஸ்குமாருக்கு அடைக்கலம் கொடுத்த குற்றத்திற்காக முன்னாள் மூத்த பிரதி போலீஸ் மா அதிபர் லலிதே ஜெயசிங்க மற்றும் முன்னாள் உப போலீஸ் பரிசோதகர் ஸ்ரீகஜன் ஆகிய இருவருக்கும் தலா 4 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி MM மிகால் தீர்ப்பளித்துள்ளார். புங்குடுதீவு மாணவி வித்தியா சிவலோகநாதன் படுகொலை வழக்கின் முக்கிய சூத்திரதாரியான சுவிஸ்குமார் என்று அழைக்கப்படுகின்ற மகாலிங்கம் சசிகுமார் என்பவரை கைது செய்த பின்னர் விடுவித்து உதவினார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் வடக்கு மாகாண முன்னாள் மூத்த பிரதி போலீஸ் மா அதிபர் லலிதே ஜெயசிங்க மற்றும் உப போலீஸ் பரிசோதகர் ஸ்ரீகஜன் ஆகியோருக்கு எதிராக யாழ் மேல் நீதிமன்றத்தில் சட்டம் அதிபரால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. சுவிஸ்குமார் என்பவரை சட்டமுறையற்ற வகையில் போலீஸ் காவலிருந்து விடுவிக்க உதவியதன் மூலம் தண்டனை சட்டக்கோவை 209 பிரிவின் கீழ் தண்டிக்கப்படக்கூடிய குற்றம் ஒன்றை புரிந்தமை மற்றும் அதற்கு ஒத்துழைத்ததன் மூலம் 109 பிரிவுடன் சேர்த்து வாசிக்கப்பட வேண்டிய 209 பிரிவின் கீழான குற்றம் ஒன்றை புரிந்தமை ஆகிய 2 குற்றச்சாட்டுகளின் கீழ் இருவருக்கும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது.
இந்த வழக்கு நீதிச்சபை ஆணைக்குழுவின் அனுமதியுடன் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்திலிருந்து வவுனியா மேல் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வந்தன. வழக்கின் இரண்டாவது எதிரியான முன்னாள் உப போலீஸ் பரிசோதகர் ஸ்ரீகயன் வெளிநாடு தப்பி சென்றமையினால் அவரின்றி அவருக்கு எதிரான விசாரணைகள் இடம்பெற்றன. வழக்கு தொடர் சார்பில் அரசு சட்டவாதி நாகரட்னம் நிஷாந்த் வழக்கை நெறிப்படுத்தினார். எதிரிகளான லலித் ஜெயசிங் மற்றும் ஸ்ரீகயன் மீதான 2 குற்றச்சாட்டுகளின் நியாயமான சந்தேகங்களுக்கு அப்பால் வழக்கு தொடர நிரூபித்துள்ளதால் இருவரையும் குற்றவாளிகளாக மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அம்பாறை ஏரகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அரபாநகர் பகுதியில் பெண்ணொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் ஏரகம 7 அரபாநகர் பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த பெண் தனது கணவரை விவாகரத்து செய்துவிட்டு 2 வருடங்கள் வெளிநாட்டில் வேலை பார்த்துவிட்டு சில வாரங்களுக்கு முன்னர் இலங்கை திரும்பியிருந்தார். இலங்கை திரும்பிய அவர் விவாகரத்து பெற்றவரின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அந்த வீட்டில் இருந்தபோது விவாகரத்து பெற்ற நபர் திடீரென்று கூறிய ஆயுதத்தால் தாக்கிவிட்டு ஓடிவிட்டார். குறித்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த அவர் திகவாவிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. லஞ்சம் ஊழல் இல்லாத நாடாக இந்த நாடு மலர்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், கையில் கிடைப்பதை வைத்துக் கொண்டு முதலீட்டாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று ராதாகிருஷ்ணன் எம்பி கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் மேற்கண்டவாறு அவர் தெரிவித்தார். நியமித்து அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். பாரிய முதலீட்டாளர்கள் இந்த நாட்டுக்கு வர வேண்டும். இன்று நாட்டிலே முதலீடு செய்வதற்கு வருவதற்கு மிக மிக பயப்படுகின்றார்கள். இது கடந்த அரசாங்கத்திலும் இருந்தது, இந்த அரசாங்கத்திலும் இன்று நடைபெறுகின்றது. அதனால தான் இந்த அதானி கூட இங்கிருந்து இன்றைக்கு போவதற்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுகின்றது. ஆகவே எங்களுக்கு கையில் கிடைத்ததை விடக்கூடாது. முதலீட்டாளர்களை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த முதலீட்டாளர்களை தக்க வைத்தால்தான் எங்களுக்கு எதிர்காலத்திலே இந்த நாட்டிலே முதலீடே அதிகரிக்க முடியும். அதே போல பாரிய முதலீடுகள் உள்நாட்டுக்கு வர வேண்டும். இன்னைக்கு பாருங்க, பங்களாதேஷ் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. அந்த முதலீடெல்லாம் வெளிநாடுகளுக்கு போகின்றது. இன்றைக்கு தாய்லாந்துக்கு போகுது, வியட்நாமுக்கு போகுது. ஏன் அதை நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு இழுத்தெடுக்க முடியாது? அதை இழுத்தெடுப்பதற்கான வசதி வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். ஆனால் ஒரு விஷயம் நான் உங்களை பாராட்டுகின்றேன். இந்த லஞ்சம் ஒழிப்பதற்கான நீங்கள் எடுத்திருக்க நடவடிக்கை நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய விஷயம். கடந்த அரசாங்கத்திலும் சரி, அதுக்கு முன்பு இருந்த அரசாங்கத்திலும் சரி, லஞ்சம் ஒரு பேயாக இந்த நாட்டில் இருந்தது. அந்த பேய் இன்று விரட்டப்பட்டிருக்கின்றது. ஆனால் முழுசாக விரட்டல, கொஞ்சம் விரட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த பேயை விரட்டு வரைக்கும் நீங்கள் உங்களுடைய நடவடிக்கை எடுங்கள். நாங்கள் உங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு தருவோம். இந்த லஞ்சம் ஊழல் நாஸ்தி இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. ஆகவே அது ஒன்று நாங்கள் செய்ய வேண்டும். பெரும்பாலும் பெருந்தோட்ட மக்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு சில விஷயங்களை நாங்கள் சொல்ல வேண்டும். 1700 ரூபாய் நீங்கள் சம்பளம் பரிந்துரைப்பதாக சொல்லியிருக்கின்றீர்கள். இது ரணில் விக்ரமசிங்கவும் கடந்த தேர்தல் காலங்களிலே இதை சொல்லியிருந்தார். ஆனால் நடைமுறையிலே சாத்தியப்படவில்லை. அதற்கு காரணம் இந்த கம்பெனிகள் அதை கொடுக்க விடவில்லை. ஆகவே கம்பெனிகளை கொடுப்பதற்கான நடவடிக்கையை நீங்கள் எடுக்க வேண்டும். ஏன்னா கம்பெனிக்காரர்கள் தான் இதில் அழுத்தம் செய்யணும். இது பிரைவேட் செக்டர். கவர்மெண்ட் செக்டர் நீங்கள் சொல்றதை கேட்பாங்க, ட்ரெஸரியிலிருந்து காசு கொடுப்பீங்க. ஆனால் பிரைவேட் செக்டரில் அவங்க சொல்றது தான் அவங்களோட அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது. ஆகவே இந்த பிரைவேட் செக்டரில் இருக்கிற 22 கம்பெனிகளுக்கும் அரசாங்க கம்பெனிகளுக்கும் நீங்கள் அழுத்தம் கொடுத்து இந்த 1700 ரூபாய் அடிப்படை சம்பளமாவது கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்திலே 2000 ரூபாய் சம்பளம் தருவதாக நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். ஆகவே இன்று உங்களாலும் இந்த 2000 ரூபாய் கொடுக்க முடியவில்லை. அது நடைமுறையிலே இன்று பணத்திலே உள்ள சிக்கல். ஆகவே அதை நீங்கள் எதிர்காலத்திலே கொடுத்தாலும் கூட இந்த 1700 ரூபாயாவது கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்று வாழ்க்கை செலவு அதிகரித்திருக்கின்றது. ஒரு வீட்டில் 4 பிள்ளைகள் இருந்தால் 4 பேரையும் ஒன்றா கவனிக்கணும். ஒரு பிள்ளைக்கு ஆக 60 வீதம், ஒரு பிள்ளைக்கு 80 வீதம், ஒரு பிள்ளைக்கு 40 வீதம், 20 வீதம்னு சொன்னால் அதை நாங்கள் ஒரு சமமாக இருக்க முடியாது. ஆகவே இதை செய்வதற்கு அந்த குடும்பத்தினுடைய வருமானம் சரியாக இருக்க வேண்டும். குடும்பத்தினுடைய வருமானம் சரியாக இருக்காவிட்டால் இந்த பிரச்சனை ஏற்படும். ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. அதுதான் இங்கு இருக்கின்ற மக்களுக்கும் இன்று கொழும்பிலே இருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கின்றது. அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்திலே, மலையகத்திலே, பதுளையிலே இருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கை தரம் குறைந்திருக்கின்றது. எல்லா வாழ்க்கை தரமும் சரியாக பேணப்பட வேண்டும். ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பேணப்பட வேண்டும். அதுதான் ஒரு ஆட்சியினுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்க வேண்டும். இன்று மலையகத்திலே வீடுகள் கட்டமைப்பதற்கு 4.2 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது.
இன்றைய தினம் யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துப்பாத்தி இந்த மயானத்தில் உள்ள மனித புதைகுழியை யாழ்ப்பாண நீதிமன்ற நீதவான் ஆனந்தராஜா பார்வையிட்டார். இதன்போது நல்லூர் பிரதேச செயலாளர், யாழ் மாவட்ட உதவி போலீஸ் அத்தியட்சகர், யாழ் தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, தடயவியல் போலீசார், முறைப்பாட்டாளர் மற்றும் பலர் உடனிருந்தனர். குறித்த பகுதியில் 2011ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் ராணுவ முகாம் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நிச்சயமாக இது தகனம் செய்யப்பட்ட எச்சங்கள் அல்ல, செயற்கை முறையிலே அல்லது மனிதர்களால் கொண்டு வரப்பட்டு தான் இங்கே ஏதோ ஒரு நிகழ்வு நடந்ததாக நாங்கள் ஐயப்படுகிறோம். ஏனென்றால் குறிப்பாக 95-96ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 97ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த குறித்த செம்மணி பகுதியான இந்த அரியாலையினுடைய செம்மணி பகுதியிலே 600க்கும் மேற்பட்ட இளைஞர் யுவதிகள் பாலியல் வல்லுறவுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு தாக்கப்பட்டதாக நாங்கள் கூறவில்லை. இதனுடைய ஒரு குற்றத்துடன் தொடர்பட்ட செல்வரத்ன ராஜபக்ச என்ற பிரதான குற்றவாளியாக, அதாவது கிருஷாந்தி படுகொலையில் தொடர்பட்ட மிக பிரதான குற்றவாளியானது அவர் நீதிமன்றத்தில் கூறியதற்கமைய இங்கே பல மனித புதைகளில் இருக்கலாம் என அஞ்சுகின்றோம். அதன் அடிப்படையான ஒரு இதாக இது இருக்கலாம் என்றால் இது இராணுவத்தினுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்தபடியால் 2011 வரை அவ்வாறு இருக்கலாம் என நாங்கள் ஐயம் வருகிறோம். ஆகவே இது தொடர்பாக ஒரு நீதியான சட்ட ரீதியான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் என நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கிழக்கு மாகாணத்திற்கு அபிவிருத்திக்காக அரசாங்கம் நிதி ஒதுக்கவில்லை என்று ஒரு கோமாளித்தனமான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. அமைச்சராக இருந்த ராவ் ஹக்கீம் என்பவர் பல பில்லியன்களை கல்முனை, சமாந்துரை போன்ற பிரதேசங்களுக்கு ஒதுக்கியதாக கூறி சிங்கப்பூராகவும் ஒரு துபாயாகவும் அந்த பகுதிகளை மாற்றியுள்ளதாகவும் கூறினார். இன்று அவர் அவ்வாறு ஒன்றும் செய்யவில்லை என உலமா கட்சியின் தலைவர் முபாரக் மௌலவி கேள்வி எழுப்பினார். இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார். அதாவது இவங்க என்ன சொல்றாங்க, கிழக்கு மாகாணத்துக்கு அபிவிருத்திக்காக நிதி ஒதுக்கவில்லை என்றால் கிழக்கு மாகாணம் அபிவிருத்தி பெறவில்லை. கிழக்கு மாகாணம் அபிவிருத்தி பெறவில்லை என்றால் நீங்கள் எல்லாம் என்ன செஞ்சு கொண்டிருந்தீங்க? இந்த கிழக்கு மாகாணத்தை என்ன செஞ்சீங்க என்றால் நான் கேட்கிறேன். மக்களை ஏமாத்திருக்கீங்க, மக்களை கொள்ளையடித்து நீங்க வாழ்ந்திருக்கீங்க. அரசாங்கம் தந்த நிதிகளை கூட நீங்க செயல்படுத்தவும் இல்லை, அரசாங்கத்தோடு இருந்தும் சரியான முறையில செயல்படுத்தவும் இல்லை. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், 2017ஆம் ஆண்டு ரோபோக்கு அமைச்சராக இருந்து கொண்டு என்ன சொன்னார், எத்தனையோ பில்லியன் கணக்கில் நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம், கல்முனை சம்மாந்துரை சேர்த்து மிகப்பெரிய டெவலப்மெண்ட் ஏரியாவை மாற்ற போறோம், ஒரு சிங்கப்பூராக அல்லது துபாயாக மாற்ற போறோம் என்று சொன்னார். பின்னர் என்னத்தை கிழித்தார்? ஒன்றுமே இல்லை. இந்த கிழக்கு மாகாணத்துக்கு வருவது, மக்களை எதையாவது சொல்லி ஏமாற்றுவது, வாக்குகளை அள்ளுவது, அவர்கள் திரும்ப போய்வார்கள். இதுதான் இவர்கள் தொழில். இந்த தொழில் செஞ்சு கொண்டிருந்த கட்சிக்கு ஜால்ரா அடித்துக் கொண்டிருந்த நிசாங்க அடிப்பை சொல்கின்றால் கிழக்கு மாகாணம் அபிவிருத்தி பெறவில்லை என்று. நான் கேட்கின்ற கிழக்கு மாகாணம் அபிவிருத்தி பெறாவிட்டால் நீங்கள் எல்லாம் என்ன செஞ்சீங்க? அவருடைய பாசியில் நானும் புள்ளி கேட்கிறேன், என்னப்பா செஞ்சீங்க நீங்க கிழக்கு மாகாணத்துக்கு? கொண்ட காட்டுங்கள். இந்த கல்முனை இன்றைக்கு கிழக்கு மாகாணத்துடைய கக்கூசா இருக்கிறது. இந்த கக்கூசை யார் உருவாக்கினது? நீங்கள் தான். மேயராக இருக்கின்றவர்களோ, நிசாங்காரி மேயராக இருக்கின்றவர்களோ என்ன செய்தார்? கல்முனையை ஏதாவது அபிவிருத்தி செய்தாரா? ஒன்றுமே செய்யவில்லை. இவ்வாறு நீங்கள் கிழக்கு மாகாணத்தை நாசமாக்கிவிட்டு இப்போது பாராளுமன்றத்தில் சொல்லுகிறீர்கள் கிழக்கு மாகாணம் அபிவிருத்தி வரவில்லை, அபிவிருத்திக்காக காசு தேவை என்று. ஏன் அந்த காசியை வந்ததுதான் கடந்த காலத்தில் நமக்கு தெரியாதா? தையட்டி விகாரை போராட்டம் தொடர்பாக செல்வராசா கஜேந்திரன், வாசுகி சுதாகரன், வேலன் சுவாமிகள் உள்ளிட்டோர் இன்றைய தினம் வாக்குமூலம் பெறுவதற்காக பலாலி போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டனர். தையட்டி விகாரையில் கடந்த 12ஆம் தேதி மேற்கொண்ட போராட்டம் தொடர்பில் விகாரையின் பிக்கு வழங்கிய முறைப்பாட்டிற்கு அமைய போலீசாரால் குறித்த வாக்குமூலம் பெறப்பட்டது. இதற்காக அழைக்கப்பட்ட மூவரையும் இன்று நண்பகல் 12 மணிக்கு சமூகம் அளிக்குமாறு தெரிவித்த போலீசார் 2 மணித்தியாலங்களுக்கு மேல் அவர்களை காத்திருக்க செய்து அதன் பின்னர் நீண்ட மணி நேரம் அவர்களிடம் வாக்குமூலம் பெற்றதாக கூறப்படுகின்றது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.